அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இடையில டிஃபரெண்ட் 3 மெத்தட்ல செய்வோம். கூட்டு வட்டி மட்டும் நீங்க பாருங்க. கூட்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்குன்னா என்ன செய்வோம்? 3 1ஆல பெருக்குவோம். நான் இருக்கா உங்களுக்கு? இது 3 1ஆல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 54வது நம்பர் சம்மா போய் பார்த்துக்கோங்க. இதுல 8000 ரூபால 5% என்பது என்னது? ஒரு சைவரை கட் பண்ணுங்க. 800ல பாதி என்னது? 400. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு தெரியும். இதுல என்னது? இதுல 5% அப்படிதானே பார்ப்பீங்க. 400ல வந்து ஒரு சைவரை கட் பண்ணுங்க. 40ல பாதி 20. 20ல ஒரு சைவரை கட் பண்ணுங்க. 2ல பாதி 1. இதெல்லாம் மனக்கணக்காவே போட்டுறணும் நீங்க. 1200. இது முதல் வருஷம். அடுத்து இதை பெருக்கணும்னா 2ஆவது வருஷம். பெருக்குனா 1. இது 3ஆவது வருஷம். இப்பதான் முக்கியமானதுப்பா. இதுல பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னா நீங்க வேற ஒண்ணும் இல்லை, இந்த முதல் வருஷத்தை அடிச்சிருங்க. இதை 2 கூட்டுங்க, 61. என்ன வருது? இதுதான் ஆன்சர். கான்செப்டை பார்த்துக்கோங்க. 3 ஆண்டுகள் கேட்கும்போது கூட்டு வட்டி மாதிரியே செய்ய போகிறோம். இந்த முதல் வருஷத்தை அடிச்சுட்டு இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடும் நம்ம பார்ப்போம். அப்போ 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னா PR/100 த ஹோல் ஸ்கொயர் 3 + R/100 இதை போட்டிங்கன்னா வந்துடும். அப்படிதானே? Pன்றது என்னது? அசல் இங்கே 8000. 8000 × R/100 5/100 × 5/100 போட்டீங்கன்னா 3 + R/100 3 + R/100 இது என்னது? 305 நினைப்பா வரும். டிவைட் பை இதை போட்டு நீங்க சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? ஆன்சரு 61. இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. இது வந்து உங்களுக்கு 3ஆவது மெத்தடு. இது நார்மல் மெத்தடு. இது என்ன? அசல் எவ்வளவு? 8000 ரூபா. வட்டி வீதம் 5. அப்படிதானப்பா? இது 400. இது முதல் வருஷம். இந்த 400க்கு அப்புறம் பார்ப்பீங்க 5/100 20. இது 2ஆவது வருஷம். அப்போ 20 × 5/100 ஒரு சைவருக்கு ஒரு சைவரு 5. இது 1 இது 1 1. அப்போ 1. இது 3ஆவது வருஷம். இப்போதான்ப்பா ட்விஸ்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லைப்பா, வழக்கம் போல முதல் வருஷத்தை அடிச்சிருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதில் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? 2ஆவது வருஷம் வருதுல, அதான் 3ஆல பெருக்குங்க. 3ஆவது வருஷத்தை கூட்டிக்கங்க. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். எல்லா கணக்குக்கும் இதுதான் மெத்தடு. இதை 2ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 60. இதை 1 கூட்டினீங்கன்னா 61. ஆன்சர் ஆப்ஷன் பி. 2ஆவது வருதுல, 2ஆவது வருஷம், அதை 3ஆல பெருக்கிறீங்க. 3ஆவது வருஷத்தை கூட்டுறீங்க. அவ்வளோதான். இதை குறிப்புன்னு போட்டு எழுதிக்கங்க. 3 மெத்தட் இப்போ பார்த்துருக்கோம். நம்ம நான் உங்களுக்கு வந்து நடத்துறது வந்து பழைய TNPSC கொஸ்டின் 8th நியூ புக்கில் வேற இருக்குப்பா. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். இது நான் 3 மெத்தட்ல செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.